சிவாயனம. அதாவது இறைவன் நம்மளை வந்து இங்கே ஒரு விதைய தூக்கி போட்டிருக்கான். நம்ம முளைச்சிடுறோம், முளைச்சி வளர்ந்துடுறோம், பூவாகி காயாகி கனியாகிடுறோம். அந்த கனியாகின்ற பொழுது நமக்கு பக்குவ நிலை வந்து அதை நாமே எடுத்துக்கொள்வது வந்து அது தவறு. அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து சுவை அவங்க அந்த தித்திப்பை உணர்ந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நமக்கான பரிசு. அதை செய்ய தொடர ஆரம்பிச்சிடணும். அதாவது அப்போ இறைவன் எங்கே இருக்காரு அப்படின்னா நீராக இருக்காரு. அதாவது அடியன் இதில் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தேவையானது அந்த நீர் தான். சரியா, புரியுதா? அந்த நீராகிய கடவுள் அந்த மரத்திற்கு தேவை. அதை போல் நம் வாழ்நாட்களில் இறை என்பது நமக்கு ஆணி வேராக இருந்தால் மட்டுமே நம்ம எப்படி சொல்றது வளர்ந்து, ஆனால் வளர்ந்துட்டோங்கிற ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது. அதன் மூலியமாக அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கணும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.